ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம தலை செம்ம ஃபைட்டுங்க. செம்ம தலையை அஜித்தையே மிஞ்சிட்டாருங்க. இன்றைக்கி எபிசோடில் வெண்ணிலாவோட மாமா கான்ட்ராக்ட் விஷயத்தெல்லாம் உடைக்கிறாரு. நம்ம தாத்தா அப்போ காவேரிக்கு டைவர்ஸ்னா, தாத்தா டைவர்ஸை பற்றி அப்படி பேசாத, என் காவேரி பற்றி அவ்வளோ கோவம். ஆமாம், நான் கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணிக்கினேன், ஆனால் போக போக அவள் தான் என் ஒய்ஃபு, நாங்கள் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டோம். எப்போவோ லவ் பண்ண வெண்ணிலாவுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு மீடியா வரைக்கும் போனீங்களே, இப்போ என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண சொல்கிறீங்க. பாப்பா என்ன ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல. மாமாலாம் மூஞ்சி அப்படி மாறிடுது. நாங்கள் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கினா இங்கேயே செத்து போடுவோன்றாரு. ராகினியை தலையாட்டுறா, மாமாவும் தலையாட்டுறாரு. இதை நோட் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு நம்ம தலைக்கு டவுட் வந்துடுது. உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல அவர் மிரட்டுறாரு பாருங்க. உண்மையிலே செமையாக இருந்தது. திண்டிவனத்துலேருந்து நியாயமாக என் கூட பேசி வந்துட்டு இங்கே வந்து யார் சொன்னதுன்னு சொன்னதோ நம்ம மாமா, வீரமான மாமான்னு பார்த்தா மீடியா வரைக்கும் போனவர் பசுபதி தான் சொல்லிட்டு பொசுன்னு உண்மையை சொல்லிடுறாரு. நீட்டாக பசுபதிக்கு போயிட்டு வைக்கிறாரு. அந்த நல்லா கவுத்து போட்டு எட்டி மிதிச்சிருக்கணும். ஆனால் சோபாவிலேருந்து அவ்வளோ ஹைட்டு எகிரி ஒரு ஃபைட்டு செமையாக இருந்தது. சோபாவை தாண்டி எதிரி எட்டி வதிக்கிறாரு. ஆம்பளையாக இருந்தால் நேருக்கு நேரு போதுடா, முதுகில் குத்தாத, உன் பொண்ணுலாம் ஒரு ஒர்த்தே கிடையாது, அவள் நான் நின்று பேசுகிற அளவுக்கு தகுதி கிடையாது. செம்ம இந்த இடத்துல அவரோட முகத்தை பார்க்க நம்ம அந்த ஒரு வெறித்தானம், அவ்வளோ கோவம். நம்ம விஜயால் மட்டும் தாங்க இப்படி பண்ண முடியும். ஆனால் இந்த மாமா கேட்குற போல் நீ தான் பொண்டாட்டின்னு அவள் பின்னாடி போறியே, ஆனால் அவள் உன்னை புருஷனை ஏற்றுக்கலையே, உன்னை புருஷனை ஏற்றுக்க சொல்கிறாரு. உண்மை இதுதான். காவேரி வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அவளோட குழந்தைய வயிற்றுல சுமந்துக்குன்னு. அதுக்காக கூட நான் புருஷனும் ஒரு மீடியா கிட்ட கூட சொல்ல முடியல. அவங்க அம்மா பேச விட்டுட்டு பார்க்குறா. இப்போவும் அப்பளம் பிஸ்னஸை பண்ணலாம், நீ ஏமா கஷ்டப்படுறான்றா. இவளுக்காக விஜய் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பிரச்சனை, பாவம் ரொம்ப அலமோதி நிற்கிறாரு. இந்த இடத்துல காவேரி அடுத்ததாக வந்து என் புருஷன் சொல்லிட்டு எல்லாரும் எதிர்க்கும் முன் வரணும் சொல்ல. அவள் தான் நாங்கள் ஒய்ஃப்னு அவர் கூட சேர்ந்து வாயறத பாரு காவேரி. அடுத்ததாக எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை. நம்ம விஜய் காட்டுறாரு பாரு, இந்த ஹார்ட்டை வச்சு விஜய் காவேரி வீட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. அவள் தான் என் ஹார்ட்னு செமையாக இருந்ததுங்க இந்த இடத்துல. அன்புக்கும் சரி, ஃபைட்டுக்கும் சரி, கோவத்துக்கும் சரி, நம்ம விஜயை தவிர யாராலையுமே நடிக்க முடியாதுங்க. பை பை.